ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ثم أما بعد அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமி இருக்கின்றோம். நம்மிடத்தில் ஒருவர் வந்து நீங்கள் யார் என்று கேட்பாரே ஆனால் அதில் அதிகமானோர் என்னுடைய பேர் இது, என்னுடைய தந்தை பேர் இது, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இதையெல்லாம் சொல்வதை விடவும் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்றால், நான் இந்த திரைப்பட நடிகரனுடைய ரசிகன், அவனுடைய ரசிகன், இவனுடைய ரசிகன், அல்லது இந்த கட்சி தலைவர், இவர் என்னுடைய உயிர், அவருடைய தொண்டன். அதாவது தான் யார் என்பதையே மற்றவரை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது. தனக்குன்ற அந்த ஐடென்டிட்டி, தனக்குன்னு அடையாளம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, மற்றவனை வச்சு தான். சரி, ரசிகர்கள் இந்த மாதிரி அரசியல் கட்சி ஒரு புறம் என்றால், மறுபுறம் எப்படின்னா அந்த மாதிரி சொல்லனா கூட இந்த இந்த ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார்ல, நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான், நம்ம கிளாஸ்மேட்டு தான், நம்ம கூட படித்தவன் தான், பக்கத்து வீட்டுக்காரன் தான். அந்த கவுன்சிலர் இருக்கிறார்ல, என் சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்க வேண்டியது. அப்படி இல்லைனா குறைஞ்சபட்சம் என்ன பண்ண வேண்டியது என்றால், ஜமாத்து வட்டத்தில் இருக்கக்கூடியவர், முஸ்லீம்களாக தௌஹீத் சிந்தனையில் இருந்தால் கூட சரி. இப்போ தௌஹீத் வட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலத்தில் இருப்பாங்க. இந்த பேச்சாளர், அந்த பேச்சாளர் என்னுடைய உறவினர் தெரியுமா, போன வாரம் கூட இங்கே தான் வந்து தங்கிட்டு போனார். அதாவது இதெல்லாம் சொல்லி என்ன நிறுவ பார்க்குறாங்கன்னா, மற்றவரை வைத்து தான் உயர்ந்தவன், தன்னுடைய சிறப்பை சொல்லி தன்னுடையதெல்லாம் கிடையாது. எனக்கு இவனை தெரியும், அவனை தெரியும், அவன் எனக்கு ரிலேஷன் ஆகுது, நம்ம ஃப்ரெண்டு. அதாவது மற்றவனை வச்சு தன்னை நிறுவுவது. இதனால் ஏதேனும் ஒரு சாதனை உண்டா? இதெல்லாம் சிறப்பிற்குரிய அறிவுள்ளவர் எதுவும் சொல்லுவாங்களா? அது ஒரு தந்தையே இருக்கிறாரு, அவரே வந்துட்டு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாரு, அதனால் பையனுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இந்த உலகத்தில் மதிக்கலாம். அவன் என்ன சாதித்தான்? அவன் பிறந்தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு சாதனையா? ஆனால் இதையெல்லாம் மாறுதட்டி கொண்டு எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம எதில் சந்தோஷம் கொள்ளணும்? எதை நாம் வந்துட்டு மாறுதட்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவனுடைய நேசராக இருக்கின்றோமா என்பதில் தான் கவனத்தில் நாம் என்ன செய்யணும், நாம் கவனம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் சூரா ஃபுர்கானில், அதாவது 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்துட்டு தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்கிறான். அப்து என்றால் அடிமை என்ற அர்த்தம், அபீத் என்றால் அதனுடைய பன்மை, அடிமைகள் என்ற அர்த்தம். இபாத் என்றால் அதுவும் பன்மை தான். இந்த அபீத் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் வந்து உலகத்துள்ள அனைத்து மனிதர்களையுமே பயன்படுத்தும் போது அபீதுங்கிறான். ஆனால் அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அவனது அடியார்களை சொல்லும் பொழுதெல்லாம் இபாத் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் யார், அவரிடத்தில் ஏற்படுகிற தன்மைகள் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் தனக்கென தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த பெயர் என்னன்னா தெரியுமா? ரஹ்மான், அளவற்ற அருளாளன். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றான். நான் இபாதுர் ரஹ்மானாக இருக்கின்றேனா இல்லையா என்பதை நானே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதில் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்கிறோனோ அந்த பண்பினிடத்தில் இருக்கிறதா, அதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மகிழ்ச்சி அடைவது தான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை விடுத்து அவனை என்ன தெரியும், இவனை என்ன தெரியும், இதெல்லாம் வந்துட்டு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவைகளாக இருக்கின்றன. அல்லாஹ் திருக்குரானுடைய 25வது அத்தியாயத்தினுடைய 63ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் யார், எப்படிப்பட்டவங்க, அல்லாவே சொந்தம் கொண்டாடுகின்றான். இபாத் அவனுக்கு பிடித்தமானவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது
முதல் விஷயமாக அல்லாஹ் சொல்லுவது அவர்கள் 1000 ரக்காத்து தொழுவார்கள். அவர் ஹஜ்ஜு வருஷம் ஹஜ்ஜு இதெல்லாம் சொல்லலை. அவர் மார்க்க ஞானம் பெற்ற அப்படியே மிகப்பெரிய ஹஜரத்துமார அதெல்லாம் கிடையாது. முதல் அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியில் நடக்கும் பொழுது பணிவோடு நடப்பார்கள். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அதுதான். அந்த ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் நம்மளோட உயர்ந்தவங்களாக இருப்பாங்க வயசில், அல்லது தாழ்ந்தவங்களாக இருப்பாங்க, சின்ன பசங்களாக இருப்பாங்க. நம்மளை அதிகமான பேர் எப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டிருக்கோம்னா, நம்மளை விட அதிகமான வயசு இருந்துச்சுன்னா உனக்கெல்லாம் என்னென்ன தெரியும், கிழட்டு பைய அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்து தான் அவங்ககிட்ட பேசுறது. கொஞ்சம் நடக்கிறது தள்ளாடினார் அப்படின்னா உனக்கு என்னடா தெரியும் கிழட்ட பையனை அப்படிங்கிற மாதிரி எண்ணம். சின்ன பையனை அந்த சின்ன பையன் உனக்கு என்னடா தெரியும். அப்போ யாரையுமே தனக்கு ஈக்குவலானவனாக கூட கருதுவது கிடையாது. மற்ற மதத்தில் அந்த ஜாதி அதை விட்டுருங்க, நம்ம முஸ்லீம்களுக்குள்ளேயே பேசுகிறோம். எத்தனையோ பேர் தெற்பெருமையினுடைய முழு வடிவமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 5 நேரம் தொழக்கூடியவளாக இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அணு அளவு பெருமை இருந்தாலும் சுவனத்துக்கு செல்ல முடியாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஹதீஸ். ஆனால் நம்மை நாமளே அல்லாஹுக்கு மட்டுமே அஞ்சியவர்களாக சுய பரிசோதனை செய்தால் நமக்கு தெரியும் நான் தெற்பெருமை கொண்டவனாக இருக்கிறேனா இல்லையான்னு. ஏன்னா இபாதுர் ரஹ்மானுடைய முதல் குவாலிஃபிகேஷனே பணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், கூறி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், வமா தவாத அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஆதாரப்பிரமாண செய்தி, யார் அல்லாஹுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறோம். நம்ம கொஞ்சம் எமோஷ்னலாக மட்டுமே சிந்திச்சோம் அப்படின்னா, நாம் 4 பேர் மத்தியில் நல்ல பெருசாக பேர் வாங்கணும் அப்படின்னா எப்படி நடப்பானா, பொதுவாக மற்றவன் பேசுறதை விட உயர்த்தி வசந்த குரலில் பேச வேண்டியது, மரியாதை இல்லாமல் பேசுவது, இப்படிலாம் நடந்துக்கிட்டால் வெளியில் போனால் நம்மளை பயப்படுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் இல்லாத போது மக்கள் என்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்ன, நாம் சொன்ன இந்த வகையில் ஒருவன் நடந்து கொண்டால் அவனுக்கு பின்னாடி உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்க. அவன் சரியான ஒரு முசீபத்து. ஒருத்தங்கிட்ட கூட நல்லபடியாக பேச தெரியாது. முன்னாடி இருக்கும் பொழுது இவன் ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு சொல்லி அவனிடத்தில் நல்லா நடந்துக்கிட்டாலும் அவனுக்கு பின்னாடி நாம் கர்வம் கொண்டவர்களாக மதிக்காம தலை தெறிக்க நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டி அப்படி இருந்துச்சுன்னா நம்மை மக்கள்லாம் வெறுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, யார் அல்லாஹ்வுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லைங்கிறாங்க. ஆப்போசிட், நாம் பணிவை மேற்கொள்வோமே ஆனால் அதனால் உயர்வு கிடைக்குது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், உயர்வு கிடைக்கணும்னா அப்படியே ரொம்ப பந்தா காமிச்சிக்கணும், அதனால தாழ்ந்து தான் போவேன். அப்போ அல்லாஹ் முதல் விஷயமாக சொல்லுவதே பணிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான். அந்த ஒரு பண்பு நம்மளிடத்தில் இருக்கிறதா என்பதை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. அவர்கள் மூடர்களோடு பேச நேர்ந்தால் அவர்களிடத்துல சலாம் என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல பேசுகிறோம், அவன் விதண்டாவாதத்துக்கு தான் அங்கே இருக்கிறான்னு தெரியும். ஒரு ஃபேஸ்புக் கமெண்ட் ஆகட்டும், நேரடியாக பேசுகிறதாகட்டும், இந்த நபர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சிருப்போம். யாருன்னு தெரியாதவர் வேற, நம்ம அறிமுகம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன் இப்படி வாயை கொடுத்தான் அப்படின்னா சம்பந்தம் இல்லாத 10 தலைமுறை தோண்டி திட்டுவான், 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசுவான், நம்ம நேரம் தான் விரயமாகும். அதெல்லாம் தெரிஞ்சும் கூட சும்மா தான் பார்ப்போமே, நம்ம போட்டு பார்ப்போம். எத்தனை பேர் இருக்கிறோம், கமெண்ட் போட்டு பார்ப்போமே, ஏன் அவன் போடுவான்னு தெரியும், திருப்பி இவர் கமெண்ட் போட்டு அப்படியே இது ஒரு டைம் பாஸ், இது ஒரு ஜாலி. இபாதுர் ரஹ்மானுடைய அடியார்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், ஜாஹில்னு தெரியுது, இவன் சண்டை வளர்த்துக்கிட்டே போகக்கூடியவனா இருக்கிறான், இவன் ஒரு மூட, இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் தெரியுதா, அவன் இடத்துல சலாம் சொல்லிட்டு அடுத்து நம்ம வேலை எவ்வளோ இருக்குல்ல, வாழ்க்கையில் செய்கிறது எவ்வளவோ இருக்குது, நம்ம அதை நோக்கி நகர்ந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய அருமை தந்தை முஷ்ரிக், அவரிடத்துல எவ்வளவோ தாவா செஞ்சு பார்க்குறாங்க. 1 முறை 2 முறை கிடையாது, கனிமா சொல்லி பார்க்குறாங்க, அறிவுபூர்வமாக பேசி பார்க்குறாங்க, ஒன்றுத்துக்குமே அசர மாட்டேங்கிறார். சொல்லப்போனால் சிலைகளே செய்து விற்கக்கூடிய, அதாவது தௌஹீதினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய அளவிற்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை யார், ஒரு முஷ்ரிக். அப்போ அவர் எவ்வளவோ சொல்லி எடுத்துக்கல, கடைசியில் அவர் இடத்துல என்ன சொன்னார், சலாம்னு சொல்லிட்டு அவர் போவதாக திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கு. சலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டார், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுடைய நேரம் தான் விரயமாகும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் சலாம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட பண்பு நம்ம இடத்துல இருக்கிறதா, அல்லது அவங்ககிட்டயே போய் திரும்ப பேசிய திரும்ப சண்டை வளர்த்து நாம் அப்படிப்பட்ட ஒரு பண்பு கொண்டவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். 2 பண்பாச்சா, முதலாவது பணிவானவர்களாக இருப்பார்கள், 2வது ஜாஹிலாக இருக்கக்கூடிய மூடர்களோடு பேச நேர்ந்தால் அவர்களிடத்தில் அவர்கள் சலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்
இரவு நேரத்தை சஜ்தா செய்வதன் மூலமாகும், இறைவனுக்காக நின்று வணங்கியவர்களாகவும் தொழுகையில் கழிப்பார்கள். அதில் நாம் இருக்கிறோமா? நம்ம ஃபஜ்ர் தொழுகையே காணாமாச்சே. ஃபஜ்ர் தொழுகை கடமைன்னு யாருக்கு தெரியாதுங்க? ரமலானில் மட்டும் 2, 3, 4 சஃப்பு ஏன் கூடுதலாக வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ ரமலானில் ஃபஜ்ர் கடமை, மற்ற நாளில் இல்லைன்னு சொன்னாங்களா? கிடையாது. எல்லா நாட்களுமே கடமை தான். ஆனால் அந்த நாளில் மட்டும்தான் நம்ம வரோம். அப்போ ஃபஜ்ர் தொழுகையே நம்மளுக்கு இவ்வளோ மோசமான நிலை இருக்குது. இபாதுர் ரஹ்மான்னு சொல்கிறனால அவர்கள் அதை விட தாண்டியவர்கள். எப்படி? இரவு நேரத்தை அவர்கள் சஜ்தா செய்வதாக கழிப்பார்கள். உறங்கி கொண்டே இருப்பது என்பது நமக்கு தேவையான அந்த அளவிற்கான உறக்கத்தை மேற்கொண்டு விட்டால் அதை தாண்டி நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்திப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு தொழுகையாக, அந்த கடமையான தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரமலான் தொழுகை ரமலான் மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது கிடையாது. 12 மாதத்துலையுமே சரி, கடமையான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹஜ்ஜத் தான். நம்முடைய வாழ்நாளில் எத்தனை தடவை தொழுதுருக்கோம் கொஞ்சம் யோசிச்சோன்னா நம்ம கணக்கு போட்டுடலாம். தினம் சரியை தொழக்கூடியவளாக இருப்பார்களானால் அவருக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாமல் இருக்கலாமே தவிர, நம்மள அதிகமான பேருடைய நிலைமை எப்படின்னா, போன வருஷம் ஒரு 3 தடவை இருக்கலாம், ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுதுருக்கிறேன். ரமலான கணக்கில், ரமலான்லேயே நம்ம இங்கே பள்ளிவாசலில் தொழுதுறோம், அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி தொழுதுறோம், வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வதில்லை, தொழுது கிடையாது. அப்போ இரவு நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் கஞ்சக்கூடியவளாக இருக்கும். முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, பப்ளிக் லைஃபை சொல்லிட்டான். பப்ளிக்ல இபாதுர் ரஹ்மான் எப்படி இருப்பாங்க என்றால் பணிவோடு இருப்பாங்க. ஜாஹில்கள் வந்தால் அவரிடத்துல சலாம் சொல்லி போயிடுவாங்க. பிரைவேட் லைஃப் இது. யாரும் இரவுல மனுஷன் என்ன செய்யறாங்கிறது நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் பார்க்கறதா கிடையாது. இறைவனுக்கு தெரியும், குடும்பத்தாருக்கு தெரியும், அவ்வளோதான். குடும்பத்தாரையும் உறங்கினவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த பிரைவேட் லைஃப்பில் கூட அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக அதில் கழிப்பார்கள், சஜ்தா செய்யக்கூடியவராக இருப்பார்கள். நீண்ட கியாம்னா நின்று பெரிய சூறாக்களை நமக்கு என்ன தெரியுமா அந்த அளவுக்காச்சும் ஓதி தொழுகையில் அதிகமான அந்த நேரத்தை கழிப்பார்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னை ஆயிஷா அவங்க என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவதன் காரணத்தினால அவருடைய பாதம் வீங்கி விடும்ங்கிறாங்க. இத்தனை தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பாதம் வீங்கிறதுங்கிறது, இப்போ நிற்கிறேன் 1/2 மணி நேரம், எனக்கு பாதம் வீங்கிருமா கீழே இறங்குனா? 1 மணி நேரம் நின்னா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்னா தான் என்ன செய்யும், உங்களுக்கு பாதம் வீங்கும். அப்போ அப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க. வலி ஏற்பட்டாலும் கூட தெரியாத அளவிற்கு அப்படிப்பட்டவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. நாம் ஒரு ஃபஜ்ருக்கு அவ்வளவு பெரிய நீண்ட இரவு இல்லைன்னா கூட ஃபஜ்ருக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கலாமே. 2 ரக்காத், ஒரு 4 ரக்காத். அல்லாஹ்க்கு விருப்பமானது என்ன? ஒரே ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு கால் இரவு அரை இரவு தொழுவது கிடையாது. 2 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, தொழுவதே 2 ரக்காத்து தான். ஆனால் அது வளமையாக கல்ல சின்ன அளவில் இருந்தாலும் சரி, அதை வளமையாக செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் பதிவாகி இருக்கிறது. அப்போ நாம மழை முடிந்த அளவுக்கு 2 ரக்காத்து அப்படின்னு ஆரம்பிப்போமே, 4 ரக்காத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போமே. தஹஜ்ஜத்தை இன்றையிலிருந்து சங்கல்பம், இபாதுர் ரஹ்மான்ல நான் வரணும், ரஹ்மானுடைய அடியார நான் வரணும்னு சொல்லி அதற்காகவே முயற்சித்து 2 ரக்காத்து 4 ரக்காத்து ஃபஜ்ருக்கு முன்பாக எந்திரிச்சு நாம அந்த தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு, ரமலான்ல மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் பள்ளி வாசல் இங்கே ஜும்மாக்கு எப்படி வரமோ அதே மாதிரி ஃபஜ்ருக்கு நான் முன்னாடி வந்து நிற்பேன். அதில் நம்மளுடைய முனைப்பை காட்டும். இதில் தான் நம்மளுடைய ஆர்வத்தை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது ஒரு பண்பாக கூறி காட்டுகின்றான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. நம்மள அதிகமான பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இது அல்லாஹ் அஞ்சுறது அப்படிங்கிறது ஏதோ சொன்னால் அப்போ மட்டும் உள்ளத்தில் வருது. இந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான் அப்படின்னாக்கா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் இந்த நரக வேதனை மிக கடுமையானது என்பதை உணர்ந்து, இறைவா இதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் உண்மையிலேயே நரகத்தை எஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய எத்தனையோ நாட்கள் நரகத்தை ஒரு முறை கூட யோசிக்காமல் போகுதா இல்லையா? நம்ம உண்மையான மூமின்களாக இருப்போமே, ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு அது வேணும் இது வேணும் அல்லா இடத்துல கேட்குறோம் இல்லை, இது நல்ல இபாதத்து தான், அதில் எந்த குறையும் கிடையாது, தாராளமாக கேட்கலாம். எனக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்து, எனக்கு ஏற்பட்ட அந்த நோயை அகற்று, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த உலக ரீதியான நாம் எதில் இருக்கிறோமோ அதை விடவும் பெரிய ஒரு கவலையாக, பெரிய ஒரு விஷயமாக மறுமை யோசிக்கிறோமா? தப்பித்தவறி கூட நான் நரகத்துக்கு போயிட விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே மனம் நடுங்க அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அவர்கள் இபாதுர் ரஹ்மான். நமக்கு மூடு வரும்பொழுது கேட்கறது, திடீர்னு யாராச்சும் நரகத்தை பற்றி பேசினா அப்போ மட்டும் அப்படி கிடையாது. அவங்க இயல்பிலேயே நரகத்தில் ஒரு வேளை போட்டுட்டா அது மிக மோசமான இடமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அவர்கள் என்ன செய்வார்கள், அதை விட்டு மின்னஹா சாஅத் முஸ்தகர்ரவ முகாமா, அது மோசமான ஒரு ஓய்விடம். முஸ்தகர்ரன் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு இளைப்பாறக்கூடிய இடம்.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அது லாயக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் ரெண்டு சில முஸ்லீம்கள் எப்படின்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், வணங்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த உலக இன்பங்கள் அந்த கட்டி இழுக்கிறதுனால அடக்கி கொள்ள முடியறதில்லை. எல்லாம் ஆட்டம் போட வேண்டியது, எல்லா பலா முசீபத்தை ஈடுபட்டு விட்டு எல்லாம் மன்னிச்சிருவான். அப்படியே மன்னிக்கலனாலும் அதான் ஒரு ஹதீஸில் குர்ஆன்லாம் சொல்லப்பட்டிருக்கல, என்ன அது தௌஹீத் இருந்தால் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும், இப்படி நம்ம கடைசியில் சுமணத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி நான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படி நீ சொல்கிறபடியே அப்படியே ஆகட்டுமே. ஒரு அரை மணி நேரம் உள்ள அல்லாஹ் போட்டாலும் தாங்கக்கூடிய இடமா? தெரியாமல் குக்கரில் கைப்பட்டுருச்சுன்னா, தெரியாமல் பைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சைலன்சரில் பட்டுச்சுனாலே அப்படியே உயிர் போகுது, என்னென்னமோ வாயில் வந்துடுது, கண்ணிலிருந்து அப்படியே தாரை தாரையாக நீர் போகுது. இந்த ஒரு சைலன்ஸ்லேயே அப்படியே கால் பட்டுருச்சு, அப்படியே வரலை, அப்படியே ஒட்டிருச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? சைலன்சருக்கு இங்கே இந்த கதி என்றால் நரகத்தை அல்லாஹ் படைச்ச நரகத்தை யோசிச்சு பார்க்க முடிகிறதா? பல மடங்கு, மிக அதிகமான மடங்காக உலகத்தினுடைய நெருப்பை விட அதிகமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட நரகத்தை உண்மையிலேயே நாம் பயப்படக்கூடியவா இருக்கின்றோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். நான்காவதாக, வல்லதீன் இதா அன்ஃபகு லம் யுசிர்ரு வலம் யக்துரு, அவர்கள் செலவு செய்தால், தங்களுடைய பொருளாதாரத்தில் செலவு செய்தால், அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, கட்டாயமாக செய்யக்கூடிய அந்த நிலையில் அவங்க இருக்கிறனால தான் அவங்க செலவு செய்யும் பொழுது என்று தான் சொல்கிறான். செலவு செய்தால் கிடையாது, செலவு செய்யும் பொழுது எப்படி செய்வாங்கன்னா, அவர்கள் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து அள்ளி போடுறது கிடையாது. உதாரணமாக பயான்லாம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தேவை இருக்குது, பள்ளிவாசலுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அல்லது ஏதோ பிரச்சனை ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் கூட உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அந்த மாதிரி தான் வழிகாட்டுதா? நம்மளால் எவ்வளோ முடியும் அவ்வளோ கொடுங்க, ஆனாலும் கூட இருக்கிறது எல்லாத்தையுமே போடுவது, எனக்கு குடும்பத்தாருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது அப்படிங்கிற இஸ்லாத்தினுடைய போதனை கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பண்பை சொல்கிறான்னா, இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்க. எதை கேட்டால் 5 பைசாவும் கொடுக்க மாட்டான், அல்லது கொடுத்தாலும் அது 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத கொடுப்பான். இப்படிப்பட்ட கஞ்சனாவும் இருக்க மாட்டான். இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு வாரி வாரி அப்படியே ஃபுல்லாக கொடுத்து தனக்கே ஒன்றும் இல்லாமல் ஓட்டையாண்டியாகவும் இருக்க மாட்டான். 5 காசும் கொடுக்காத அந்த கஞ்ச பையன் இந்த மாதிரியும் இருக்க மாட்டான். கான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கும் மத்தியிலான ஒரு நிலைமையில் அவன் இருப்பான் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், கூறி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதற்கு ஏற்ப கூறி காட்டுகின்றார்கள். அதாவது கைரு சதகத்தி, உங்களுடைய தர்மங்களிலேயே சிறந்த அந்த தர்மம் என்பது மா கான அன் தஹரின், அதாவது தன்னிறைவு பெற்ற நிலையிலே தனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த நிலையில் செல்வத்தை வாரி வழங்குறான்ல, அதுதான் சிறந்த தர்மம்ங்கிறான். மற்ற மதங்களில் வந்துட்டு போலி தத்துவம் சொல்லலாம். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, நான் மற்றவனுக்கு கொடுக்குறதுனா அப்படி கிடையாது. உனக்கு தேவைன்னு இருக்குல்ல, உனக்கு உடை போடணும் இல்லை, நீ சாப்பிடணும் இல்லை, உனக்குன்னு அவசியம் இருக்குல்ல, அதை நீ பூர்த்தி செஞ்சுக்கோ முதல்ல. அதை செய்துட்டியா, அதற்கு பிறகு நீ கொடுக்க பாரு, அதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ அழகான தத்துவம் பாருங்க, பிராக்டிக்கல். சும்மா உங்கள் எதிரியை நேசிங்கள் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு தேவையான நீ பூர்த்தி செய், அதற்கு பிறகு நீ வழங்குறல, அது சிறந்தது என்று கூறுகின்றார். ஒபதா பிமன் தவுல், அதுவும் யாரை இடத்திலிருந்து முதல்ல இந்த செலவு செய்வது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தாரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் 5356 இலக்கத்தில் புகாரில பதிவாகி இருக்கிறது. அப்போ இது ஒரு பண்பாக இருக்கிறது, கொடுப்பது என்பது, பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குவது என்பது, நம்மளுடைய சக்திக்குட்பட்டு வழங்குவது என்பது அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு பண்புல ஒன்றாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், வல்லதீன லா யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர, அவர்கள் அல்லாஹ் என்று வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸ், அவர்கள் எந்த ஒருவரையும் கொலை செய்ய மாட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், அல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில்ஹக் வலா யஸ்னூன், அவர்கள் மானக்கேடான அந்த விபச்சாரத்தை ஈடுபட மாட்டார்கள். 3 பெரும்பாவங்களை ஒரே வசனத்தில் அல்லாஹ் பட்டியலிட்டான். ஷிர்கில் செய்ய மாட்டாங்க, 2வது அவர்கள் கொலை செய்ய மாட்டாங்க, 3வது விபச்சாரத்தில் விட மாட்டாங்க. 3 பெரிய பாவங்கள் சொல்கிறான்ல. இதுக்கு முன்புள்ள வசனங்கள் எல்லாம் எல்லா பண்புகளுமே ஒரு இடத்துல இருந்தால் தான் அவர்கள் இபாதுர் ரஹ்மான் கிடையாது. பல பகுதிகள் இருக்கு, பல பிரிவினர் இருக்கிறாங்க, பல பிரிவினர்லேருந்து அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்று என்னன்னாக்கா, ஒருத்தன் நீ கொலை செய்யாமல் இருக்கிறியா, அல்லாவுக்கு ஷிர்க்கு வைக்காமல் இருக்கிறியா, அவனும் இபாதுர் ரஹ்மான் தான். ரஹ்மானுடைய அடிமை என்றால், அவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் அப்படி இபாதத்தில் மூழ்கி கிடக்கிறவங்க கிடையாது. லா இலாஹா இல்லல்லான்னு சொன்னாலும் சரி இபாதுர் ரஹ்மான். ஏன்னா ரஹ்மான அளவற்றார்களால் நீ உண்மையிலேயே அவ்வளவு பெரிய பெரிய அமல் செய்யலைனா கூட நீ என் லிஸ்ட்டில் வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியானது தான். லா இலாஹா இல்லல்லான்னு களிமா யாரும் சொல்லலை, உண்மையிலேயே நாம் மன உறுதியோடு இருப்போமே, ஆனால் அதனால இபாதுர் ரஹ்மான் ஆகின்றோம். யாரையுமே கொலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சக்தி இருக்கு, கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையிலும் நாம் கொலை செய்யாம ஏன் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்லணும்? எனக்கு முழுமையாக ஒரு ரொம்ப மோசமான ஒரு பாவமாக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை விடக்கூடிய முழு வாய்ப்பு இருக்கு.
ஆனாலும் நான் அதில் விழல. சரி, அந்த மாதிரியான வாய்ப்புனா கூட யாரும் இல்லாத நேரத்தில் ஆபாசமான படங்களை பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, இந்த மாதிரியான ஒரு வகையில் நம்மளோட நடத்தையை மேற்கொள்ள முடியும். அதனுடைய சக்தி இருக்கு. ஆனாலும் அதை செய்யலை. ஏன்? ரஹ்மான் பார்த்துட்டு இருக்கிறான். நான் ரஹ்மானுடைய அடியார்களில் வரணும். அப்படி நீ யோசிக்கிறியா? அதற்கேற்ப நீ செயல்படுறியா? அப்ப நீ இபாதுர் ரஹ்மான். இபாதுர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களில் நான் இருக்கின்றேன் என்று அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், யாரெல்லாம் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சு விடுகிறார்களோ, இந்த 3 காரியங்கள் எல்லாம் சொல்கிறான்ல, ஷிர்க் வைக்கிறதாகட்டும் சரி, அல்லது கொலை செய்துட்டாலும் சரி, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய விபச்சாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் நாளில் வேதனை அவர்களுக்கு பன்மடங்காக்கப்படும் அப்படிங்கிறான். அப்போ இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் ரஹ்மத்து அதற்கு அடுத்த வசனத்தில் உள்ள. ஏன்னா சிலர் இந்த மாதிரியான பாவங்களில் விழுந்திருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ முஸ்லீம்களாக வாழக்கூடியவர், மூமின்களாக வாழக்கூடியவர்கள் இதில் விழுந்திருக்கலாம். விழுந்து விட்டால் அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சா, கடை முடிஞ்சு போச்சா என்றால் கிடையாது. அவன் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் லிஸ்ட்ல பாவம் செஞ்சவனு கூட இடம் கொடுக்குறான். எப்படிப்பட்டவர்? அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இல்லாமன் தாப வாமன வாமில சாலிஹன். யார் தான் செஞ்சது பாவம் தான் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஓடோடி வருகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு வருகிறார்களோ, அதற்கு பிறகு தங்களுடைய செயல்களை நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்களோ, இப்போ உலாய்க்க யுபத்திலுல்லாஹு சய்யாத்தி மசனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ரஹ்மானா இருக்கான் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை ரஹ்மானுடைய அந்த அடியார்களுடைய லிஸ்ட்ல கொண்டு வருவது மட்டும் கிடையாது, இவர் முன் செய்தார்களே தீமைகள் அதையெல்லாம் நன்மைகளாக மாற்றுவோங்கிறார். இப்படிப்பட்டவன் எங்க இருக்கா? யார் இருக்கா? அந்த மாதிரி ரஹ்மான் வந்துட்டு அவனுடைய அந்த அருளை செய்ய எந்த விதமான தேவையும் அற்றவனவன். ரஹமத் அவன் அல்லாஹ் அருள் புரியலன்னு வைங்களேன், நமக்கு யார் போய் கேள்வி கேட்கறது? உரிமையை கொண்டாட முடியுமா? போராட்டம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தானாக விரும்பி செய்கிறான். கட்டாயப்படுத்துவதற்கு யாரும் இல்லாம ரஹமத்தை செய்யற பார்த்தீங்களா? அதுதான் உயர்ந்த நிலை. அது அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்கு, வேற யார் இடத்துலையும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையாக அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால், அவன் இப்படிப்பட்ட பெரும் பாவத்தையே செய்தாலும் சரி, மனம் உருகி வந்து இதுக்கு மேலே நான் இந்த மாதிரியான மோசமான ஒரு பாவத்தை ஈடுபட மாட்டேன்னு மன சங்கல்பம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய செயலை மாற்றி கொண்டால் அல்லாஹ் தனது கடந்த வாழ்க்கையில் சேர்ந்த அந்த தீமைகளை நன்மையாக மாற்றி விடுகின்றான். வகானல்லாஹ் கஃபூரர் ரஹீமா. ஏனென்றால் அல்லாஹ் அன்புடையவனாக, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்றான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ரஹ்மானை நாம் வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு நாம நன்றி கெட்டவர்களாக அனுதினமும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர். அவர்கள் ஒருபோதும் பொய் சாட்சி செய்ய மாட்டார்கள். அது பொய் சாட்சி அப்படின்னா போய் கோர்ட்டில் போய் சொல்கிறது மட்டும் கிடையாது, அது பெரிய ஒரு விஷயம். நம்ம சொல்லக்கூடிய பொய் சாட்சியின் காரணத்தினால அவனுடைய வாழ்க்கையே நாசமாக, அவன் கொலை குற்றவாளின்னு சொல்லி தண்டனை அளிக்கிறாங்க, அல்லது அவன் வாழ்நாள் சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்படுது. அதெல்லாம் பெரிய விஷயம். அதையே விட்டுருங்க. எல்லாரும் கோர்ட்டில் போய் சாட்சி சொல்வது கிடையாது. நம்மளுடைய குடும்ப வட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வருது, ஒருத்தன் ஒரு தப்பே செய்யலை, ஆனால் அவன் நம்மளுக்கு பிடிக்காது, இன்னொருத்தன் தான் தப்பு செஞ்சுருக்கிறான், அவன் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே மாற்றி பேச வேண்டிய. இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு உண்டு. போய் கோர்ட்டில் சொல்கிறது மட்டும் கிடையாது. பொய்யை ஒருத்தன் செய்யாத ஒரு செயலை நாம் சொல்வதன் காரணத்தினால, நம்ம பொய் சாட்சி சொல்வதன் காரணத்தில் அவனுடைய வாழ்க்கை அழியுமானால் அல்லாஹ் கஞ்சிக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரியா செஞ்சுருப்போம். அப்போ அந்த மாதிரியான பண்பு என்பது இருக்காது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பெரும் பாவங்களில் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது ஒன்றை சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க உக்கூக்குல் வாலிதை, உங்களுடைய அந்த பெற்றோருக்கு நோவினை அளிப்பது என்பது ரெண்டாவது. மூன்றாவது அஸ்ஸூர். அஸ்ஸூர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை சொல்றாங்க. என்னது? பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சிங்கிறது சாதாரண ஒன்றும் கிடையாது, பெரும் பாவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இந்த பண்பு அவர்களிடத்தில் இருக்காது என்று. அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா. அவர்கள் திருக்குரானுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டப்படும் பொழுது அவர்கள் செவிடர்களாக குருடலாக விடமாட்டார்கள். அப்படி ஒன்றுமே கேட்காதை போல, ஒன்றுமே சொர்ணக்கட்ட ஜென்மங்களாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருப்பார்கள், சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் கிடையாது, எனக்கு நல்லா அறிவு கொடுத்துருக்கான்ல, அதை சிந்திச்சு அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான் விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குருட்டுத்தனமாக இருக்க மாட்டார்கள், செவிடர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணைவிகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமாக மகிழ்வாக கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களை இன்னும் மூமின்களுக்கு ஒரு முன்னோடியாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது, உலாய்க்கு யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா சபரு வ யலக்கௌன ஃபீஹா தஹியத்தன் வ சலாமா ஹாலிதீன ஃபீஹா ஹஸ்னத் முஸ்தகர்ர வ முகாமா.
இப்படிப்பட்டவர்கள் தான் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள் எல்லாம் சபர் செய்தவர்களுக்கு தான் நாளைக்கு மறுமையில் சுவனம்ங்கிறது உண்டு. அதில் அவர்கள் என்றென்றுமே இருப்பார்கள். அது கொஞ்ச நேரம் தங்குவது, அதே வார்த்தை சொல்கிறேன், முஸ்தக்கர்ரா, அதாவது கொஞ்ச நேரம் தங்குறதுக்கும் சிறந்த அதுதான், பர்மனெண்ட்டாக இருப்பதற்கும் அதுதான் சிறந்த ஒரு இடம் அப்படின்னு அல்லாஹ் செய்கின்றார், கூறி காட்டுகின்றார். நீங்கள் உங்களுடைய வீட்டில் போய் திருக்குறான் நம்ம சொன்ன அந்த வசனங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. சூரா ஃபுர்கானுடைய 23ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இறுதி வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் 1, 2 நீங்கள் பட்டியல் போடுங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவளாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் போய் இதுக்குன்னு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணுங்களேன். செலவு பண்ணி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு சொல்லி 13 பண்பு வரும். நான் இப்போ ஒரு நிமிஷம் சொல்லலாம், நான் வேணுமென்று தான் சொல்லலை. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படித்து நீங்களா எழுதுங்க, உள்ளத்தில் போய் உழு. நான் போய் சொல்றது கிடையாது. நீங்களா எழுதும்போது அந்த ஒரு பண்பு இல்லைன்னா அதை வளர்த்துக் கொள்ளக்கூடியவளாக ஆகும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் பல ஃப்ராடு நடந்திருக்கு என்று ஓரளவுக்கு பேசப்பட்டெல்லாம் அப்படியே மறந்தாச்சு. அதை தொடர்ந்து ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, கடந்த இந்த மாநில அளவிலான அந்த நடக்கக்கூடிய அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் தேர்வு செய்வாங்களா, அந்த தேர்தலும் அதுக்கு முன்பாக நடந்த அந்த லோக்சபா தேர்தலுக்கும் இடையில் மொத்தம் 1, 2 கிடையாது, 70 லட்சம் பேருடைய பேர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் அந்த மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கு அங்கே எல்லாமே பாஜக ஜெயிச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். குறிப்பிட்ட ஒரு பில்டிங்கில் மட்டும் 7000 பேரை சேர்த்துருக்குறான். கதை கிடையாது, கையில் டேட்டாவோட பேசுகிறார். ஒரே ஒரு பில்டிங்கில் இருந்து 7000 பேரை போட்டிருக்கான். இது எப்படி சாத்தியம்? 70 லட்சங்கிறது இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் என்ற அந்த மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகையை அவ்வளவுதான், வாக்காளர் பட்டியல் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாக்காளர் பட்டியலில் உனக்கு என்ன எனக்கு என்னன்ட்டு எல்லா பேருமே சேர்த்து இது ஒரு தேர்தல், இதில் ஜெயிச்சா அவன் இது என்னது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய அழகா என்று பெரிய ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த செய்தி அறிஞ்சிருப்பீங்கன்னு கூட தெரியல. 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் எல்லாம் கடந்து போகிறாங்க. அப்போ அவர் எதை பேசினாலும் யாருமே கண்டு கொள்ளவில்லை என்றால் அதற்கு தீர்வு என்ன செய்யணும்? போய் தர்ணா செய்ய வேண்டியதுதான். போய் ஒட்டுமொத்தமாக அனைத்து எதிர்கட்சியும் சேர்ந்து தர்ணா. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படிடான்னு கேட்டால் டேட்டா வெளியிட முடியாதுங்கிறான். இது என்ன ஜனநாயகம்? அப்போ இது மறுக்கலை. என்ன பண்ணி கதை விடுற? 70 லட்சம் பேரா என்ன விடுற கதை? அது கிடையாது. இதற்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிற அந்த ஃபட்னாவிஸ் சொல்கிறாரு, இவர் உடனடியாக மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும், இவர் சொல்வது தவறு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ஊடகங்களும் போய் என்னையா எது தவறு இருக்கிற விதனை பேசலாம், எதிர்கேள்வி கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபடலை என்றால், வீரியமாகவும் விவேகமாகவும் செயல்படலை என்றால், அந்த காங்கிரஸ் எவ்வளோ நாட்கள் இந்த நாட்டில் ஆளுச்சோ அதை அந்த ரெக்கார்டை உடைக்கக்கூடிய அளவிற்கு மூத்தவர் பாஜக தலைவர் சொன்னதை போல அந்த மாதிரி தான் போகும். எனக்கு என்ன உனக்கு என்னன்னு போனால் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப மோசமாக போகுது. வக்ஃப் சட்டம் வராதுன்னு வந்தாச்சு, பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு வராதுன்னு வந்துருச்சு. அடுத்து நமக்கு பெரிய ஒரு அடுத்தடுத்து பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நமக்கு தெரிந்தவர்கள் எடுத்தாலும் சரி, நாம் பெரிய அளவுலனா கூட நமக்கு தெரிந்தவர்கள் எடுத்தாலும் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுங்க, எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ என்று சொல்லி அதை குறித்து பேசக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதுக்கு முன்பாக உங்களுடைய அந்த 2-3 நிமிடங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுக்கு அல்லாஹ்வுக்காக பொருத்தப்பட்டுக் கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக்கில் ரொம்ப சிக்கியாச்சு. நம்மளோட சக்திக்கு மீறி அந்த காரணத்தில் அந்த மாதிரி நிகழ்வு ஏற்பட்டுருச்சு. அதற்காக அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுமாறு மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.